கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வகுப்பில் நாம் இனப்பெருக்க வாதம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். மனுஷன் எப்படியாக அவன் சிருஷ்டிக்கப்படுகிறான், அந்த இனப்பெருக்க வாதத்தினுடைய சான்றுகளாக நாம் 3 சான்றுகளை குறித்து நாம் ஒரு முன்னுரையாக நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது சான்றை நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம். வேதாகமம் முதலாவது ஒரு அடிப்படையான ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறது வருது. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம மீண்டுமாக இந்த நாளில் கூட நம்ம சிந்திக்க முற்படுவோம். இப்போ அநேக வேத பகுதிகளில் சரீரம் மற்றும் ஆத்துமாவையும் ரெண்டையும் சேர்த்ததாக தான் மனுஷன்னு குறிப்பிடப்படுவதாக நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டத்தையும் சேர்த்ததான மனுஷன் அல்லது மனுஷி என்று சொல்லும்போதும் அது ரெண்டுத்தையும் சேர்த்ததாக தான் இருக்குது. அதே போல் நம்ம சிந்தித்தோம், மனுஷன்கிறது அது ஆணுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது கிடையாது, அது 2 பாலினத்தையும் உள்ளடக்கினதான ஒரு சொல்லாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆண் மற்றும் பெண் 2 பேரையும் சேர்த்ததாக தான் இருக்குது. கிரேக்கத்திலையும் அதே போல் கிரேக்க மொழிபெயர்ப்புலையும் அது ஆந்த்ரோபோஸ் என்று ஒரு பொதுவான பெயராக தான் இருக்குது. நம்ம தமிழ்லேயே எடுத்தோம்னாலும் அது ஒரு பொதுவான பெயர் தான் மனுஷன்கிறது. மனுஷன் என்பது அது 2 பேர்த்தையும் சேர்த்தது தான், ஆண் மற்றும் பெண்ணையும் சேர்த்தது தான். அப்படியாக நாம் வேதத்தில் இருப்பதாக நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் நாம் இந்த இனப்பெருக்க கொள்கையை இன்னும் நாம் அநேக ஆதாரங்களை வேத வசனத்தோடு கூட அதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னது போல் முன்னிறுத்தல் கோட்பாடோ அல்லது படைப்புவாதம் என்ற அந்த கோட்பாடையோ அதற்கு போதிய ஆதாரங்கள் வேதத்தில் அல்ல. இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களாக சொல்லக்கூடிய வசனங்களும் அது சரியாக மொழிபெயர்க்கப்பட்டு சரியான ஒரு அர்த்தத்தில் அதனுடைய பின்னணியத்தோடு பார்க்கும் பொழுது அது அந்த ஒரு வாதங்களை முன்னிறுத்தல் என்ற வாதத்தையோ அல்லது படைப்பு வாதத்தையோ அது நிரூபிக்கக்கூடிய வசனங்கள் கிடையாது, அதை குறித்து பேசக்கூடிய வசனங்கள் கிடையாது என்பதை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஆனால் இனப்பெருக்கவாதத்தை குறித்து, இனப்பெருக்க கொள்கை குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் நமக்கு உண்டு. அப்போ யோவான் சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 13வது வசனமும் அதே போல் ரோமர் 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனமும் கூட இந்த இனப்பெருக்க கொள்கையை அது ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனங்களாக இந்த 2மே காணப்படுது. இயற்கையான பிறப்புக்கும் ஆவிக்குரிய ஒரு பிறப்புக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது அப்படிங்கிறத குறிப்பாக யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ அல்ல என்ற ஒரு சொற்றொடர் அந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ அல்ல. அப்போ மாம்ச சித்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் என்று சொல்லும்போது மறுபடியும் பிறத்தல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உண்டான ஒரு உறவினால் ஏற்படக்கூடிய ஒன்று கிடையாது. மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லும்போது அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உண்டான குடும்ப விருத்திக்காக நடக்கூடியதான சரீர உடல் உறவிலே குறிக்கக்கூடிய ஒன்று கிடையாது. மாறாக மறுபடியும் பிறத்தல் என்பது அது முழுக்க முழுக்க தேவனுடைய ஒரு செயலாக இருக்குது. மறுபடியும் பிறப்பது என்பது அது முழுக்க முழுக்க தேவனுடைய செயலாக அது இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இயற்கையான பிறப்பு அது முற்றிலுமாக என்னதுன்னா மனுஷனுடைய விருப்பம்தான். மனுஷன் விரும்பினதன்படியாக அவனுக்கு பிள்ளைகள் உண்டாகுது. அது முழுக்க முழுக்க மனுஷனுடைய சித்தமாக அது காணப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய பிறப்பு மறுபடியும் பிறத்தல் என்பது அது முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தமாக தேவன் நியமிக்கக்கூடிய ஒன்றாக அது காணப்படுது. அதை தான் நம்ம அந்த மாம்ச சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ என்று அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த மாம்ச சித்தம் புருஷ சித்தம் என்று சொல்லும்போது அது மனுஷனை குறிக்கக்கூடிய ஒரு வசனங்களாக தான் நம்ம பார்க்குறோம்.
அதே ரோமர் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே எப்படியாக நாம் வாசிக்கிறோம் அப்படின்னதுன்னா, மாம்ச சித்தத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே நாம் வாசிக்கும்போது அவர் மாம்ச சித்தத்தினாலே தாவீதின் சந்ததியில் பிறந்தார், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதனாக அவர் ரூபிக்கப்பட்டு தேவகுமாரனானார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்னது அப்படின்னதுன்னா, அங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய அவதாரத்தை குறித்து அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலானவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய காரியத்தை குறித்தல்ல, இயேசு கிறிஸ்துவானவருடைய அவதாரம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விளக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் சந்ததியில் அவர் ஒரு மனிதனாக பிறந்தார் என்று அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. உயிர்த்தெழுதலின் மூலமாக தேவனுடைய குமாரனாக அவர் ரூபிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நிரூபிக்கிறார், ப்ரூவ் பண்ணுறாரு. நான் தேவனுடைய குமாரன், நான் மனுஷனுடைய குமாரனாக இருந்தாலும் அதே சமயத்தில் நான் தேவகுமாரனாகவும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நிரூபிக்கிறார். 100% அவர் மனிதனாகவும் இருந்தார், 100% இயேசு கிறிஸ்து அவர் தெய்வீகத்தன்மையுடையவராகவும் இருந்தார். அப்போ அது பிரிக்க முடியாத இணைப்பாக இயேசு கிறிஸ்துவானவருக்கு அது காணப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே இந்த வசனத்தில் நம்ம ரோமர் 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது மாம்சத்தின்படி பிறப்பு என்று நம்ம சொல்லும்போது அது மனுகுலத்தை பொறுத்ததாக மட்டுமே அது இருக்கிறது. மாம்ச பிறப்பு, தாவீதின் சந்ததியில் பிறந்தார் என்று சொல்லும்போது அது முழுக்க மனுகுலத்தை சார்ந்ததான ஒரு காரியமாக தான் அதை நாம் எடுத்துக்கொள்ளணும். அது தெய்வீகத்தை குறிக்கக்கூடியதான ஒன்றாக அல்ல. எபிரேயர் 12வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சித்த போது என்று நாம் வாசிக்கிறோங்க. அப்போ சரீரத்தின் தகப்பன்மார்கள் என்று நமது இயற்கையான இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான தகப்பன்மார்களை குறித்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் இங்கே பயன்படுத்துகிறார். சரீர ரீதியான தகப்பன்மார்கள் நம்ம எல்லாரையும் ஒருத்தருக்கும் அவங்கள பெற்றெடுத்த தகப்பன்மார்கள் இருப்பாங்க, அவங்க அப்பா இருப்பாங்க, அவங்கள தான் இங்கே அது குறிப்பிடக்கூடியதாக அது காணப்படுது. ஆனால் அதே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவிகளின் பிதா என்பது அது தேவனை குறிக்கக்கூடிய, தேவனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக தான் அங்கே நம்ம பார்க்க முடியும். அது தேவனை மட்டும் அது குறிக்கக்கூடியதாக தான் இது இருக்குது. எனவே இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எபிரேயர் 12வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எடுத்துக்கொண்டு படைப்புவாதத்தினர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த படைப்புவாதத்தை நிரூபிப்பதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுகளை நிரூபிக்கிறதற்காக, அதை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வசனத்தை அவங்க தங்களுடைய ஆதாயத்திற்காக எடுத்துக்கொள்கிறாங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை அவர்களுடைய விளக்கத்தின்படி நமது இயற்கையான தகப்பன்மார்கள் நம்ம சரீர ரீதியான தகப்பன்மார்கள் மட்டும்தான், ஆனால் தேவன்தான் நம்முடைய ஆவிக்குரிய பிதாவாக இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இயற்கையான பிறப்பின் மூலம் மட்டுமே நாம் ஒரு சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயற்கையாக நம்ம பிறக்கும்போது தகப்பன்மார்கள்ட்டிருந்து சரீரத்தை மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அப்படி தான் இந்த வசனம் போதிக்குது அப்படின்னு சொல்லி படைப்புவாதத்தினர்கள் சொல்கிறாங்க. வேதம் அப்படி சொல்ல, படைப்புவாதத்தினர்கள் அவங்க சொல்கிறாங்க நமது ஆவிங்கிறது அது தேவனிடத்துலேருந்து வருதுன்னு அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு படைப்புவாதத்தினர்களுடைய வாதம், அவர்களுடைய அந்த ஒரு கோட்பாடு அது சரியானது அல்ல. அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன் நமது ஆவிகளின் பிதா என்று அங்கு சொல்லப்படலை, ஆனால் ஆவிகளின் பிதா என்று மட்டுமே பேசப்படுகிறது, அங்கே சொல்லப்படுது. நான் சொன்னதை நீங்கள் நல்லா கவனிங்க, நமது ஆவிகளின் பிதா என்று அங்கே சொல்லப்படலை, மாறாக ஆவிகளின் பிதா என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமது என்ற அந்த ஒரு பிரதிபெயர், அதாவது ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பிரதிபெயர் அந்த இடத்துல பயன்படுத்தப்படலை. அந்த இடத்துல அந்த ஒரு
பிரதிபெயரை வந்து ஆவிகளின் பிதாவுக்கு வந்து குறிப்பிடப்படக்கூடியதாக அங்கே பயன்படுத்தப்படலை. அது நமது ஆவிகள் என்று ஒரு வேலை இருந்ததுன்னா அது படைப்புவாதத்தினருக்கு ஒரு வேலை அது உதவியாக இருக்கும். படைப்புவாதத்தை விசுவாசிக்கக்கூடியவர்களும் அதை போதிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த இடத்துல நமது என்ற அந்த ஒரே ஒரு பிரதிபெயர் இருந்திருந்ததுன்னா அவங்க சொல்கிற கூற்றுக்கு ஒரு ஆதாரமாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த இடத்துல நமது என்ற அந்த ஒரு பிரதிபெயர் அங்கே இல்லை. ஆவிகளின் பிதா என்ற ஒரு வெளிப்பாடு மனிதனில் உள்ள ஆவியின் பிதா என்று சொல்வதற்கு மிக குறைவான காரணங்கள் தான் இங்கே உண்டு. ஆவிகளின் பிதான்னு அங்கே சொல்லப்படக்கூடியது மனுஷனில் உள்ள ஆவி, மனுஷனுடைய ஆவிக்கு பிதாவாகிய தேவன் பிதாவாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லுவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி அந்த வசனங்கள் சொல்லப்படலை. நம்ம அது ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தாலும் அது சரீரத்தின் நமது சரீரத்தின் தகப்பன்மார்கள் மற்றும் ஆவிகளின் பிதா அப்படின்னு தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் மற்றும் ஆவிகளின் பிதா, ஆவிகளின் பிதாவுடன் நமதுன்னு அங்கே சேர்க்கப்பட்டிருந்ததுன்னா அந்த கூற்று அவங்க சொல்கிறபடி தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு பிரதிபெயர், அந்த ஒரு வார்த்தை வந்து அங்கே பயன்படுத்தப்படலை. இது ஏன் வந்து இந்த ஒரு நமதுங்கிற ஒரு ப்ரொனவுன் பிரதிபெயர் வந்து முக்கியம், இது கூட முக்கியமா அப்படின்னதுன்னா முக்கியம்தான். அதுதான் ஒரு சத்தியத்தையே வந்து அது தூக்கி நிறுத்தக்கூடியதாகவோ அல்லது அந்த சத்தியத்தை நிரூபிக்கக்கூடியதாகவோ அது காணப்படும். அதனால தான் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் அதனுடைய உறுப்புகளும் வந்து அது முக்கியமானது. அது ஒன்றும் அழிக்கப்பட முடியாது, அதெல்லாம் முக்கியமானது. அதை எல்லாமே பரிசுத்த ஆவியானவர்கள் அருளப்பட்டதாக இருக்குது. பரிசுத்த ஆவியினுடைய நிழலிட்டிற்குள்ளாக இது எல்லாமே தேவன் அவர் தீர்மானித்த ஒரு காரியங்களாக இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த பிரதிபெயர் வந்து அங்கே சொல்லப்படலைங்கிறது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்கே ஆவிகள் என்று மனிதர்களின் ஆவியை அது குறிக்கக்கூடியதாக இருக்குதா அல்லது ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள அனைத்தையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்காங்கிறதும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆவிகள்னு அங்கே சொல்லப்படுது இல்லையா, ஆவிகளின் பிதா அப்படின்னு. அப்போ அந்த ஆவிகள்ங்கிறது யாரை குறிக்குது, மனுஷனையா அல்லது ஏஞ்சலிக் பீயிங்ஸ் அல்லது ஸ்பிரிட் பீயிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஆவிகள் உலகம், அதில் மனுஷனுடைய ஆவியும் ஒரு வேலை இருக்கலாம், அதே போல் தேவதூதர்கள் இது போல் இருக்கக்கூடியதான அந்த ஆவிகளின் உலகம், அதையும் வந்து அதை குறிக்கக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். அப்போ மனிதனில் உள்ள ஆவியை பற்றி அங்கே பேசப்பட்டிருந்ததுன்னா நமது ஆவிகளின் பிதான்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சொல்லியிருந்ததுன்னா அது போதுமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அப்படி சொல்லப்படலை. மாறாக ஆவிகளின் பிதா என்று சொல்லப்படுவதால் அது மனித ஆத்மாவை பற்றியதாக இருக்க முடியாது. மனுஷனுடைய ஆவியை குறித்து மட்டும்தான் அங்கே சொல்லப்படுதுன்னு சொல்கிறது அது சாத்தியமே அல்ல என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ மனித ஆவி மற்றும் தேவ ஆவி என்று குறிப்பிடப்படும் வேதத்தில் உள்ள பகுதிகளில் தெளிவான ஒரு வித்தியாசத்தை நம்ம கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். மனுஷ ஆவி அதே போல் தேவாவி என்று ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதை நம்ம சரியாக நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது நாம் அதை பகுத்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். பகுத்து பார்க்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் இந்த காரியங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ மனுஷனுடைய ஆவி, மாம்சத்தின் ஆவி, இது போன்ற வெவ்வேறு சொற்கள் வந்து அது மனிதனை குறிக்கக்கூடியதாக வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஆவி அல்லது மாம்சத்தின் ஆவி, சரீரத்தின் ஆவி, இப்படிப்பட்டதான வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சொற்களாக வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மேலே நம்ம பார்த்த அந்த சத்தியங்கள் எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்னும் நம்ம தெளிவாக அதை நம்ம வாசிக்க முடியும். அப்போ அதற்காக நம்ம என்ன பண்ணணும், வேதத்தில் மற்ற பகுதிகளையும் நம்ம வாசிக்கணும்.
அதற்கு சான்றுகளாக இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வாசித்து நீங்கள் பாருங்கள். வாசித்து அதிலிருந்து நீங்கள் சரியாக பகுத்து பார்த்து அது மனுஷ ஆவியை குறிக்கூடியதாக இருக்கா, தேவ ஆவியை குறிக்கூடியதாக இருக்காங்கிறத நம்ம சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னாகும் 16வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம், 27வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம், யோபு புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரம் 10வது வசனமும், பிரசங்கி புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரம் 7வது வசனம், ஏசாயா 42வது அதிகாரத்தினுடைய 5வது வசனமும், 57வது அதிகாரத்தினுடைய 16வது வசனமும், அதே போல் கடைசியாக சகரியா 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனங்கள், இந்த எல்லா பகுதிகளிலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மாம்சத்தின் ஆவி சரீரத்தினுடைய ஆவியே என்ற அந்த ஒரு வார்த்தைகளால் அங்கே சொல்லப்பட்டதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ கிறிசோஸ்டம் மற்றும் தியோஃப்லகட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அறிஞர்கள் இருந்தாங்க. கிறிசோஸ்டம் மற்றும் தியோஃப்லகட் என்று சொல்லக்கூடிய 2 அறிஞர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, ஆவிகளின் பிதா என்பது அது மனுஷனுடைய ஆவியை குறிக்கல, மாறாக தேவதூதர்களினுடைய தேவன் அப்படின்னு அது குறிப்பிடப்படுதுன்னு அவங்க விளக்குறாங்க. எபிரேய எழுத்தாளர்களாக கூட என்ன சொல்கிறாங்க, மனித ஆவிக்கும் மனித உடலுக்கும் இடையில் வேறுபாடு எங்கேயும் அவங்க காண்பிக்கல. மனுஷனுடைய ஆவின்னு சொல்லும்போது அது ஆவி ஆத்மா, அதற்கும் மனுஷனுடைய சரீரங்கிறதுக்கும் 2த்தையும் அவங்க பிரித்து எழுதலை எங்கேயுமே. இந்த எபிரேய எழுத்தாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த எபிரேய எழுத்தாளர் குறிப்பாக இந்த எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனங்கள் அதன் அடிப்படையில் நாம் சிந்திக்கும்போது அந்த எபிரேய ஆக்கியோன் அவர் என்ன பண்ணல, இது 2த்தையும் பிரித்து எழுதலை. ஆவி ஆத்மாவையும் சரீரத்தையும் அவர் பிரிக்கல. அதாவது 2 பகுதியாக அவர் பிரிக்கலை. கண்ணுக்கு தெரியாத பகுதி, கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதின்னு அவர் பிரிக்கலை. 2த்தையும் சேர்த்து தான் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆவியால் அப்படின்னு அது மாற்றப்பட்டிருக்கும். நம்முடைய மாம்சங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய ஆவின்னு அங்கே மாற்றப்பட்டிருக்கும். வித்தியாசங்கள் காட்டணும்னு எழுதியிருந்தா, ஆனால் அவங்க அப்படி எழுதலை. நம்முடைய மாம்சம்னு எழுதும்போது அது 2த்தையும் அவங்க சேர்த்து தான் எழுதுகிறாங்க. அப்போ நமது பூமிக்குரிய தந்தைகள் என்பதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், நமது ஆவிக்குரிய தந்தைன்னு அவங்க சொல்லியிருக்கலாம், எபிரேய ஆக்கியோன். ஆனால் அப்படி அவர் சொல்லலை. 2த்தையும் அவர் சேர்த்து தான் எழுதுங்கிறார். தேவாவியையும் மனுஷாவிக்கும் அங்கே வித்தியாசம் காண்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் அது எழுதப்படலை. அப்போ இங்குள்ள விஷயம் என்னென்னா, நம்ம சரியாக அந்த வசனத்தில் என்ன தான் அதில் சொல்லப்படுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்னா, நம்முடைய பூமிக்குரிய தந்தைகள் தகப்பன்மார்களுக்கு அவங்க நம்மளை சிட்சிக்கும் பொழுது நம்ம எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படுகிறோமோ, அப்போ நம்முடைய ஆவிக்குரிய தந்தையாகிய பிதாவானவர் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய தந்தையாகிய தேவனானவர் நம்மை ஒழுங்குபடுத்தும் போது, நம்மை சிட்சிக்கும்போது நம்ம எவ்வளவு அதிகமாக நம்ம கீழ்ப்படிய வேண்டும், அதை தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பூமிக்குரிய நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போதே நம்ம கீழ்ப்படுகிறோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய அல்லது நம்முடைய ஆவிக்குரிய பிதாவானவர் நம்மை சிட்சிக்கும் போது நம்ம எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவிக்க வேண்டியது தான் அவசியங்கிறத அந்த பகுதியில் எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் புஸ்தகத்தினுடைய எழுத்தாளரானவர் அவர் சொல்ல வருகிறார். அதை நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார்னு. அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அனைத்து மனுகுலத்திற்கும் சரீரமும் ஒரே ஒரு மனிதனிடத்துலேருந்து உருவானது அப்படின்னு நாம் அதை விளக்குறோன்னா நாம் அங்கே தவறு செய்கிறோங்கிற அர்த்தம். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கு உண்டான சரீரமும் அந்த ஒரே மனுஷன்றது தான் நேரடியாக வருது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம்னா
ஏன்னா அங்கே வசனத்தில் வசிக்கிறோம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே, அப்படிங்கும்போது ஒரே இரத்தம்னு சொல்லும்போது ஒரே மனுஷனுடைய சரீரத்தில் இருந்த அப்படின்னு நம்ம விளங்கிட்டோம்னா அங்கே நம்ம தவறு செய்கிறோம். மாறாக அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? அனைத்து மனுகுலம் என்பது எல்லா மனிதர்களுக்கும், அல்லது சரீரமும் ஆத்துமாவும், அல்லது ஆத்துமாக்களை கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ள வேணும். நம்ம அங்கே ஒரே மனுஷனுடைய ஒரே ரத்தத்தினாலேன்னு சொல்லும்போது ஒரே ஒரு மனுஷன்ட்டு எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு நமக்கு அர்த்தம் கொள்ளக்கூடாது. மாறாக அது கடத்தப்பட்டதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆதாமிலிருந்து நம்ம தோன்றினவர்கள். ஆதாமிலிருந்து வழி வழியாக சந்ததி சந்ததியாக நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அது உண்மையான ஒரு காரியம். அதை தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலானவர் அங்கே சொல்ல வருகிறார். அதே போல் எபிரேயர் 7வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். 7வது அதிகாரம்னு சொல்லும்போதே நமக்கு நினைவில் வர வேண்டியது அங்கே மெல்கிசேதேக்கை குறித்து அவர் சொல்கிறார். அப்போ லேவி ஆபிரகாமின் மடியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுது. அது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்திய போது லேவி ஆபிரகாமுடன் இருந்தார். எபிரேயனுடைய எழுத்தாளர் என்ன சொல்கிறாரு? லேவியினுடைய ஆசாரியத்துவங்கிறது மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்திற்கு தசமபாகம் செலுத்தினாங்க. அதாவது மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவங்கிறது லேவி ஆசாரியத்துவத்தை விட அது சிறந்ததான ஒன்றாக இருந்தது, அது மிகவும் உயர்ந்ததானதாக இருக்குது அப்படிங்கிறத தான் நிறுவுவதற்காக அங்கே எபிரேய ஆக்கியோன் அவர் சொல்கிறாரு. அப்படியாக நம்ம பார்க்கும்போது லேவியினுடைய சரீரம் மட்டும்தான் ஆபிரகாமுடைய மடியில் இருந்ததாக அதை நம்ம விளக்குவதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படி நம்ம ஒருவேளை விளக்க முயற்சி போனால் அது ஒரு தவறானதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். லேவியுடைய சரீரம் மட்டும்தான் ஆபிரகாம் இடத்துல இருந்தது, அதாவது சரீரம் மட்டும்தான் மனுஷனால் கடத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு எதிராக நம்ம சொல்லக்கூடியதான வேதத்திலிருந்து வேத வசனம் சொல்லக்கூடியதான ஆதாரங்களை தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் வேதத்தினுடைய இனப்பெருக்கவாதத்தினுடைய சான்றுகளாக வேதம் இருக்குதுங்கிறத தான் நம்ம தொடர்ந்து படித்து கொண்டு வரோம். அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னதுன்னா, லேவியானவன் ஆபிரகாமுடைய மடியில் இருந்தார் அப்படின்னதுன்னா சரீரம் மட்டும் அங்கே இல்லை, மாறாக அங்கே லேவியினுடைய ஆவி ஆத்மாவும் அங்கே இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது இனப்பெருக்கத்தின் மூலமாக அது தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை அங்கே சரீரம் மட்டும்தான் இருந்தது, லேவியனுடைய சரீரம் மட்டும்தான் ஆபிரகாமிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்குமானா அங்கே லேவியினுடைய ஆசாரியத்துவம் தசமபாகம் செலுத்துவதை குறித்து அங்கே சொல்லுவது அபத்தமான ஒரு காரியமாக இருக்கும். ஏன் அபத்தமானது அப்படின்னதுன்னா, ஆத்துமா இல்லாத ஒரு சரீரம் எப்படி இவ்வளோ ஒரு விசேஷித்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியும்? ஆத்துமாவே இல்லை, சரீரம் மட்டும்தான் ஆபிரகாமிட்டு இருக்குது அப்படின்னதுன்னா இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு ஊழியத்தை, ஒரு ஆவிக்குரிய வேலையை செய்கிறதுக்கு வெறும் சரீரம் மட்டும் இருந்தால் போதுமா? ஆவி ஆத்மா அவசியம் இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கு நம்ம சரியான ஒரு பதிலை சொல்லணும். ஆவி ஆத்மாவும் அங்கே ஆபிரகாமிடத்திலிருந்து இருக்குது, ஆபிரகாமுடைய மடியில் இருந்ததுங்கிறதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ லேவி தசமபாகம் செலுத்தியிருந்தால் லேவியினுடைய சரீரமும் ஆத்துமாவும் ரெண்டுமே ஆபிரகாமிடத்தில் இருந்ததுங்கிறத தெளிவாக இந்த வேத வசனம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சிக்கணும். அதே போல் சங்கீதம் 139வது சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதும் அவர் சொல்கிறார். அதனுடைய 15-16வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்கிறார். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு நம்ம 139வது சங்கீதத்தினுடைய
15, 16வது வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனங்களை வந்து 2 வசனங்களையும் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அங்கே சில பிரதிபெயர்கள் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். என், என்னுடையது, நான் போன்ற பிரதிபெயர்கள் வந்து இங்கே தாவீதானவர் அவர் பயன்படுத்துகிறார். அப்போ ஆத்துமா இல்லாத ஒரு சரீரத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லா? அவர் கருவில் இருந்தாருன்னு சொல்கிறாரு. படைப்புவாதத்தினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கருவிலிருந்து குழந்தை வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே ஆத்மா கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கருவிலேயே இருக்கும்போது அங்கே எப்படியாக வந்து அங்கே என்னன்னு சொல்ல முடியும்? என் கருவைன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த எண்ணுங்கிற அந்த ஒரு பிரதிபெயர் அங்கே தெளிவாக சொல்கிறது என்னதுன்னா, அங்கே ஆவி ஆத்மாவும் அதே போல் சரீரமும் இரண்டும் வந்து அங்கே சேர்ந்ததாக இருக்குதுங்கிறத அங்கே சொல்கிறாரு. நம்முடைய சாதாரணமான கண்கள்னால் நம்ம ஆத்மாவை யாரும் நம்ம பார்க்க முடியாது. ஏற்கனவே நம்ம முந்தைய வகுப்புகளில் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஆத்மாவை வந்து நம்முடைய கண்களால் நம்ம பார்க்க முடியாது. அதை நம்ம வந்து பகுதி பகுதியாக நம்ம பிரித்து நம்ம பார்க்க முடியாது. அதாவது பைசெக்ஷன் நம்ம செய்கிறத போல், ஒரு உடற்கூறு ஆய்வு செய்கிறத போல் அதை நம்ம ஆராய முடியாது அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். அப்படியாக இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை நம்ம யாரும் கண்களில் பார்க்கல. நம்ம ஸ்கேன் மூலமாக நம்ம குழந்தைகளை நம்ம பார்க்குறோம், கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்க்குறோன்னா அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியுறது என்னென்னா வெறும் சரீரம் மட்டும்தான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்முடைய கண்ணுக்கு வந்து சரீரம் மட்டும்தான் தெரியும். குழந்தையினுடைய ஆத்மா நமக்கு தெரியாது. அதுக்காக ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். குழந்தை உயிரோடு அங்கே கருவிற்குள்ளே இருக்குன்னா அது ஆவி ஆத்மாவையும் உள்ளடக்கினதாக தான் அங்கே காணப்படுது. அப்போ குழந்தையினுடைய உயிரற்றதாக, ஒருவேளை குழந்தை கருவிற்குள்ளாகவே அது உயிரற்றதாக உயிரிழந்து இருக்குமானா அங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம்? ஸ்கேன் மூலம் நம்ம சரீரத்தை தான் நம்ம பார்க்குறோம். உயிரோடு இருந்தாலும் நம்ம சரீரத்தை தான் பார்க்குறோம், உயிரற்று இருந்தாலும் சரீரத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சரீரங்கிறது நம்ம கண்ணுகளால் பார்க்கறது. ஆனால் அந்த உயிர் ஜீவன்கிறது அது நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு காரியம். அந்த குழந்தை ஆக்டிவாக இருக்கும்போது தான் அது ஜீவனோடு இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆக்டிவாக இல்லை, அந்த குழந்தைக்கு, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த விதமான ஒரு அசைவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஜீவன் அற்றதாக இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ சரீரமும் ஆவி ஆத்மா ரெண்டுமே கருவிலேயே அது உண்டாகிறது. கர்த்தர் வந்து அது தலைமுறையாக அப்படி கடத்துறாரு. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு? தனது தாயினுடைய வயிற்றில் உருவாக்கப்பட்ட போதும் அவருடைய எலும்புகள் எல்லாம் வளரும் போது தேவனிடத்திலிருந்து ஒன்றும் மறைக்கப்படலை, எல்லாமே தேவனுக்கு வெளியரங்கமாக அது தெரிந்ததாக தான் இங்கே சொல்லப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதை பற்றிய ஒரு பிரச்சனை வந்து அவருக்கு ஒரு ஆவி இருந்ததா இல்லையாங்கிறது கிடையாது. தாவீது இந்த 139வது சங்கீதத்தில் அவர் சொல்ல வர்றது என்னென்னா, அவருக்கு ஆவி இருக்கா இல்லையா, என்னுடைய சரீரத்தில் நான் வந்து கருவிற்குள்ளாக இருக்கும்போது எனக்கு ஆவி இருந்ததா, ஆவி ஆத்மாவான அந்த காணக்கூடாத பகுதி இருந்ததா இல்லையாங்கிறது கிடையாது. மாறாக தேவன் அவரை பார்த்தாரா இல்லையா, தேவன் அவரை வந்து கருவில் இருக்கும்போதே தேவனுடைய கண்கள் அவர் மேலே நோக்கமாக இருந்ததா இல்லையா, தேவன் அவர் மேலே அக்கறையுடையவராக இருந்தாரா இல்லையா, அதை தான் வந்து இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து அவர் நிரூபிக்க விரும்புகிறாரு. எனவே இதுதான் நம்ம வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அதனுடைய பின்னணியத்தோடு நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தான் இந்த காரியங்களை நம்ம சரியாக நம்ம விளங்கி கொள்ள முடியும். நம்ம பின்னணியத்தை விட்டுட்டு நம்ம புரிந்து கொள்ள முயற்சித்தோம்னா அங்கே நம்ம தவறு செய்யக்கூடியவர்களாக தான் நம்ம பார்க்க முடியும். தவறுகள் தான் அங்கே நடக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். யோபு பக்தனும் அவர் அப்படியா இதே போல் அவர் சொல்கிறாரு. யோபு 10வது அதிகாரத்தினுடைய 10வது வசனமும் 11வது வசனத்துலேயும் நம்ம வாசிக்கிறோம். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரிய பண்ணினீர் அல்லவோ, தோளையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் அப்படின்னு சொல்லி யோபு பக்தன் அவர் சொல்கிறார்.
இங்கே நாம் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? அங்கே எனக்குன்னு சொல்லி ஒரு பிரதிபெயரை இங்கே யோபு சொல்கிறார். எனக்குன்னு அவர் சொல்லும்போது அது தோளையும் எலும்பையும் தரித்த ஒரு அணிவித்த ஒரு நபராக தான், அந்த அணிவிக்கும் செயலை குறித்து தான் இங்கே நம்ம பார்க்குறோம். தோளும் சதையும் உடையதான ஒரு மனுஷனை தான் நம்ம பார்க்குறோம். அது உடுத்தி இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனை தான் இங்கே யோபு பக்தனானவர் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இங்கே நாம் வாசிக்கும்போது அவர் தரித்தார்னு நம்ம சொல்கிறோம். தரித்தீர் அப்படின்னு சொல்லி யோபு பக்தன் அவர் சொல்கிறாரு. அப்போ எனக்குன்னு அவர் ஏன் அங்கே குறிப்பிடுறாரு? ஏன்னா அந்த நபருக்குள்ள ஒரு செயல் நடக்குது. அந்த யோபுங்கிற ஒரு நபருக்குள்ளாக அந்த ஒரு செயல் நடக்குது. அந்த எனக்கு தரித்தீர் என்ற அந்த கூற்றில் எனக்குங்கிற ஒரு பிரதிபெயர் ஒருவேளை அங்கு இல்லாத ஒரு நபர் இருந்ததுன்னா யாருக்கு தரித்தார்? எனக்குங்கிற அந்த ஒரு பிரதிபெயர் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுப்போம். தோளையும் சதையையும் தரித்தீர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு தோளையும் சதையையும் தரித்தீர்னு இல்லாமல் வெறும் தோளையும் சதையும் தரித்தீர்னு இருந்ததுன்னா யாருக்கு தரித்தார்? தேவன் யாருக்கு அதை உடுத்தினார்? தரித்தார்னா உடுத்தினார், ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போடுறது போல். அப்படி யாருக்கு ஆண்டவர் அதை போட்டார்? யாருக்கு அதை கொடுத்தாரு அப்படின்னு அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்போ மனிதனுடைய ஆத்துமாவும் எலும்புகளையும் சதையும் தரித்த ஒன்றாக தான் மனுஷன்கிறவன் காணப்படுறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். எலும்பு, சதை, ஆவி, ஆத்துமா இந்த 3 காரியங்களையும் உள்ளடக்கினதாக தான் நம்ம மனுஷன்கிற ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இங்கே யோபு பக்தனும் கூட அவருடைய உடற்கூறாய்வையோ அல்லது அவருடைய உடலியல் ஃபிசியாலஜியை குறித்து அவர் சொல்ல வரல. எழுத்தாளர்கள் எதை மனதில் வைத்து அவங்க சொல்கிறாங்கங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்போ இங்கே யோபு அவருடைய ஃபிசியாலஜி குறித்து, உடலியல் குறித்து அவர் பேசலை. மாறாக என்ன அவர் பேசுகிறாரு? யோபுங்கிற ஒரு நபரே அவர் பேசுகிறாரு. அப்புறம் யோபுங்கிற ஒரு நபரை அவர் தேவன் மனுகுலத்தில் சேர்த்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் அங்கே மிக முக்கியமான ஒரு சத்தியமாக நம்ம பார்க்க முடியும். எரேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்கும்போது எரேமியாவினுடைய சரீரத்தை உருவாக்குவதை பற்றி இந்த பகுதியில் அங்கே சொல்லப்படலை. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேங்கிறதும், கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேங்கிறதும் அங்கே சரீரத்தை, எரேமியாவினுடைய சரீரத்தை குறிக்கிறதற்காக இந்த ஒரு வசனங்கள் சொல்லப்படலை. மாறாக எரேமியாங்கிற ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டார் அவருடைய ஊழியத்துக்காக அப்படிங்கிறது தான் சொல்லுவதற்காக அவர் இந்த வசனத்தை அவர் சொல்கிறாரு. இது ஏன் நம்ம வாசிக்கிறோம்னா, இது எல்லாவற்றையும் படைப்பாளர்கள், படைப்புவாதத்தினர்கள் அவங்க படைப்புவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனமாக இதை நினைக்கிறாங்க. இல்லை, ஆனால் அப்படியா கிடையாது. அந்த வசனத்தினுடைய மைய கருப்பொருள், அதனுடைய நோக்கமெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதனுடைய சத்தியங்கள் அது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். சங்கீதம் 22வது சங்கீதத்தினுடைய 9, 10வது வசனங்கள், குறிப்பாக இந்த சங்கீதம் அநேகர் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இது மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசன சங்கீதமாகவும் இந்த ஒரு சங்கீதம் காணப்படுது, 22வது சங்கீதம். அப்போ அங்கே நம்ம 9, 10வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் மார்பில் இருக்கும்போதே என்னை உன்மேல் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர், கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனுங்க சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன அங்கே சொல்ல வராரு அப்படின்னதுன்னா, இங்கே மேசியாவையோ அல்லது தாவீதினுடைய சரீரம் ஆத்துமாவை குறித்து இங்கே ஒரு 2ஐயும் பிரித்து சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இது சொல்லப்படலை. அதை காண்பிக்கிறதுக்காக, சரீரம் ஆவி ஆத்துமாவை காண்பிக்கிறதுக்கான ஒரு வசனமாக இது கிடையாது. இது என்னதுன்னா, முழு ஆளுமையையும் ஆழ்த்துவத்தையும்
சொல்லக்கூடிய ஒரு காரியமாக தான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்னுடையது, நான் போன்ற இந்த பிரதிபெயர்களெல்லாம் இங்கே சரீரத்தை மட்டும் குறிப்பிடக்கூடியதாக பயன்படுத்தப்படல. இங்கே நான் என்று அவர் கூறும்போது என்ன சொல்கிறாரு? சரீரம், ஆத்துமா ரெண்டையும் அது சேர்த்ததான ஒரு காரியமாக தான் இங்கே நம்ம பார்க்குறோம். தாவீது அவர் தாயின் வயிற்றில் அவர் இருந்து வெளிப்படும் நாள் வரைக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ வெளிப்படும்போது என்னது? 3 அல்லது 4 கிலோவோ கொண்ட ஒரு சரீரம் மட்டுமா வெளியில் வருது? இல்லை, அப்படி கிடையாது. சரீரம் வருது, அந்த சரீரத்திற்குள்ள ஜீவன் உண்டு, அதாவது ஆவி ஆத்மா என்ற ஒரு பகுதி உண்டு. அதோடு கூட ஆழ்த்துவமான ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி என்ற ஒரு தன்மையும் அதற்குள்ளாக இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கினதாக ஒரு ஜீவனோடு ஒரு குழந்தை பெறக்கூடியதாக இருக்குது. அதை நாம் மனுஷன் பிறந்ததாக தான் நம்ம அங்கே பார்க்குறோம். மனுஷன் குழந்தையாக அதுக்கு பிறக்கிறான். அப்படி தான் தாவீது அங்கே அவர் சொல்ல வராரு. அப்போ நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்துலேயும் அதனுடைய 1, 2, 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போதும் இந்த வசனங்களும் அது படைப்புவாதத்தை அங்கே சொல்லக்கூடியதாக கிடையாது. படைப்பானது 6ஆம் நாளோடு முடிந்து விட்டது, அது 6வது நாளோடு நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துலேருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, அப்போ 7ஆம் நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 7வது நாளை அவர் ஆசீர்வதித்து அந்த நாளில் எல்லா வேலையிலிருந்தும் அவர் ஓய்வெடுத்தார். அவர் 6வது நாளோடு எல்லா படைப்பு வேலையும் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு? 7வது நாளில் அந்த நாளை அவர் ஆசீர்வதித்து அந்த நாளில் அவர் ஓய்வெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உலகில் உள்ள அனைத்து மக்களுடைய ஆத்துமாக்களையும் தேவன் இன்னும் ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் என்ன பண்ணிட்டு இல்லை, அவர் சிருஷ்டித்து கொண்டு இல்லை. இப்போயும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து சிருஷ்டித்து மனுஷன் கரித்தரித்து குழந்தை வெளியில் வரும் பொழுது ஆத்துமாங்க கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கூற்று உண்மையானதல்ல. 6ஆம் நாள்லேயே அவர் எல்லாவற்றையும் முடித்துட்டார். அவர் எல்லா வேலைகளிலிருந்தும் அவர் என்ன பண்ணுறாரு? ஓய்வெடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை எக்ஸ் நிஹிலோ கிரியேஷன், ஒன்றுமில்லாமையிலிருந்து படைக்கக்கூடிய அந்த ஒரு வேலை எல்லாவற்றையும் அவர் முடித்துட்டார். அப்போ எல்லா வேலையிலிருந்தும் அவர் ஓய்வெடுத்தார்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னதுன்னா, மக்கள் ஒவ்வொரு நொடியும் பிறக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நொடியும் பிறக்கும்போது தேவனுடைய வேலை இப்போயும் அவர் என்ன பண்ணுறாரு? எக்ஸ் நிஹிலோ கிரியேஷன், ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆத்துமாவை அவர் படைத்து மனுஷனுக்குள்ளே வைக்கிறாரு அப்படின்னு சொன்னதுன்னா, அவருடைய வேலைங்கிறது இன்னும் முடிவடையிலன்னு தான் அர்த்தம். அப்போ அவருடைய வேதம் முடிவடையலை அப்படின்னதுன்னா, வேதம் சொல்லக்கூடிய காரியம் அது தவறானதாக இருக்கும். ஆனால் வேதம் அது தவறானது கிடையாது. அப்போ எல்லா வேலைகளிலிருந்தும் அவர் ஓய்வெடுத்தார்னு சொல்லும்போது அவர் முழுமையாக எல்லா வேலையும் அவர் முடித்துட்டாருன்னு தான் அர்த்தம். ஆனால் மக்கள் தொடர்ந்து பிறந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் படைப்பை அவர் முடிச்சது தான். அவர் தொடர்ந்து கொண்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம வேதத்தினுடைய வசனங்களோடு கூட நம்ம அதை வேதம் தெளிவாக சொல்லுது. அவர் முடித்துட்டாருன்னா முடிச்சிட்டார், அவ்வளோதான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எனவே தேவன் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒன்றுமில்லாமையிலிருந்து புதிதாக படைக்கிறது இல்லை. அப்படி ஒரு வேளை அவர் படைக்கிறாருன்னு நம்ம சொல்லணும்னா அது ஒரு அபத்தமான ஒரு கருத்தாக தான் அது காணப்பட முடியும். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துலேயும், எபிரேயர் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம் 4வது வசனத்துலேயும் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய படைப்பு வேலைங்கிறது அது முடிஞ்சிருச்சு. அது எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமின்றி அதைய தேவனே அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் அதைய முடிச்சிட்டேன். அப்போ அதை அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. அதே சமயத்தில் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆதாம் என்பது நாம் ஏற்கனவே சொன்னது போல அது மனுஷன் என்ற ஒரு வார்த்தைக்கு உண்டான ஒரு வார்த்தை தான்.
அப்போ ஆதாம் என்று சொல்லும்போது ஆணும் பெண்ணுமாக அவரில் ஆண்டவர் படைக்கிறாரு. இப்போ ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்ட பொழுது அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ மனுகுலத்தினுடைய படைப்பின் துவக்கங்கிறது அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தில் அங்கே சொல்லப்படுது. ஆதாமில் மரிக்கவும் அதுதான் நம்ம வாசித்தோம். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல அப்படின்னதுன்னா அந்த கூற்று ஆதாமில் நம்ம எல்லாரும் இருந்தால் மட்டும்தான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஆதாமுக்குள் இல்லாமல் இருக்கும்போது ஆதாமுக்குள் நம்ம எப்படி மரிக்க முடியும்? நாமளே ஆதாமுக்குள் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி மரிக்க முடியும் ஆதாமுக்குள்ள? அப்போ ஆதாமுக்குள்ளே நம்ம மரிக்கணும்னா நம்ம ஆதாமிற்குள்ளாக இருந்திருக்க வேணும். அப்போ ஆதாமின் பாவத்தின் மூலமாக அனைத்து மனுகுலமும் மரணத்திற்கு ஆளாகியிருக்கு. அதனுடைய தண்டனையும் எல்லாருக்கும் உண்டு. ஆதாமிய பாவத்தில் நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ளாக இருக்கும் பொழுது ஆதாமிய பாவத்திலையும் நம்ம உள்ளே இருக்கிறோம். அப்படின்னதுன்னா அந்த ஆதாமிய பாவத்திற்குண்டான தண்டனையும் கூட அது எல்லாருக்கும் மனுகுலத்திற்கே உண்டான ஒன்றாக அது இருக்கிறது. அப்போ அதில் அந்த பாவத்தில் நம்ம எல்லாரும் பங்கேற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த தண்டனையில் நம்ம பங்கேற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எபேசியர் 2வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாங்கள் சுபாவத்தினாலே கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம்னு. சுபாவத்தினாலே நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். சுபாவத்தினாலே கோபம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஃபூசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்திருக்கு. ஃபூசை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னதுன்னா ஒரு உண்மையான மனுஷ இயல்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மனுஷனுடைய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நமது ஆதி மூதாதையர்கள் ஆதி பிதாக்கள்லேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னதுன்னா நம்ம எல்லோரும் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆதி பிதாக்கள்லேருந்து நமக்கு கிடைச்சதுக்கு ஒரு காரியம் என்னதுன்னா நம்ம எல்லோரும் கோபாக்கினிக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். தேவனுடைய கோபத்திற்கு நம்ம முழுவதும் தகுதியுடையவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம பெற்றோரிடத்திலிருந்து நம்ம சரீரத்தை மட்டும் நம்ம பெற்றதுன்னா நமது கோபாக்கினியின் பிள்ளைகள் நம்மை கோபாக்கினியின் பிள்ளைகள்னு எப்படி அழைக்க முடியும்? நம்ம சரீர ரீதியான தாய் தகப்பன் மாட்டிருந்து நமக்கு வெறும் சரீரம் மட்டும்தான் வருது அப்படின்னதுன்னா கோபாக்கினியின் பிள்ளைகள்னு எப்படி நம்ம வரும்? அப்போ ஆத்மாவும் உள்ளடங்கினதாக இருக்குது. கோபம் என்பது அது ஒரு சரீரத்தினுடைய பண்பு மட்டும் கிடையாது, மாறாக அது ஒரு ஆழ்த்துவ குறைபாடு, ஆளுமையினுடைய ஒரு குறைபாடாக இருக்குது. ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடியதான ஒரு குறைபாடு. அது கேரக்டருங்கும்போது அது கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதியினுடைய ஒரு குறைபாடாக தான் கோபங்கிற ஒரு குணத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ மனிதனுடைய சரீரம் கெட்டுப்போனதால் தேவன் மனுஷன் மேலே கோபப்படுறதே கிடையாது. மனுஷன் பாவம் செய்து மனுஷனுடைய சரீரம் கெட்டு போனதுனால தேவன் மனிதன் மேல் கோபப்படுவது கிடையாது. தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாக அவனுடைய சரீரம் கெட்டு போனது நிமித்தமாக தேவன் மனிதன் மேல் கோபப்படுவது அல்ல, மாறாக மனுஷனுடைய சாராம்சம், மனுஷனுடைய ஆளுமை, மனுஷனுடைய ஆழ்த்துவம், மனுஷனுடைய குணாதிசயம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கெட்டு போயிருச்சு. மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாக மனுஷனுடைய ஆளுமை தன்மையை அவன் கெடுத்து கொண்டான். மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாக அவனுடைய சாராம்சம் அது கெட்டு போயிருச்சு. மனுஷனுடைய குணாதிசயம் கெட்டு போயிருச்சு. நற்குணங்கள் இல்லாமல் தீய குணங்கள் வருது. இதெல்லாம் கெட்டு போனதுனால தேவன் மனுஷன் மேலே அவர் கோபமுடையவராக இருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் மனுஷன் மேலே ஏன் கோபமாக இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு காரணம்தான். நம்முடைய சரீரம் கெட்டு போனதால் கிடையாது, நம்முடைய
ஆவி ஆத்துமாங்கிற அந்த உள்ளான பகுதிக்கு உண்டான ஒரு கேரக்டர்ஸ், அது எல்லாவற்றையும் நம்ம கெட்டு போனோம். பாவத்தினால நம்ம கெட்டு போனோம்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள்னு சொல்லும் பொழுது, அது இதை தான் குறிக்கூடியதாக இருக்குது. நம்முடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை கிடையாது. அப்போ மனிதன் ஒரு முழுமையான ஒரு நபராக இருக்கிறான். தேவனுடைய கோபாக்கினைக்கு அவன் ஆளாகக்கூடியவனாக காணப்படுகிறான். காரணம், அவனுடைய கேரக்டர் எல்லாவற்றையும் அவன் கெடுத்து போட்டான். அவனுடைய ஆழ்த்துவத்தை அவன் கெடுத்து போட்டான். அவனுடைய ஆளுமையை அவன் கெடுத்து போட்டான். அதனால தேவன் கோபாக்கினைக்கு நியமிக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்தார்கள்னு நாம் வாசிக்கிறோம். அதற்கு எபிரேய எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கு கிரேக்க வார்த்தை என்னென்னா ஹமர்டோன் என்ற ஒரு வார்த்தையானது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூல மொழியில் அது மிகவும் ஒரு வலிமையான ஒரு சொல். ஹமர்டோன் என்று சொல்லும்போது அது ஒரு கடுமையான ஒரு சொல். அதே போல் அது ஒரு செயலில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் அது இருக்குது. எல்லாரும் பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். செயலிலே இருக்குது. அப்படிங்கும்போது அனைவரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லும்போது நம்ம இந்த ஒரு சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் பாவம் செய்து நம்ம எல்லாரும் மரணத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோங்கிறது. அப்போ இது நம்ம சொன்னது போல் இது ஒரு தொடர் வினைச்சொல். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். அப்போ இது என்ன சொல்ல வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஆதாமுக்குள்ள பாவம் செய்தார்கள்னு சொல்கிறது. ஆனால் இன்னும் சரியாக சொல்லணுன்னா நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது, ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லும்போது அது வேறு காரியம். அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பி அவங்க பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுங்கிறது வேறு ஒரு காரியம். ஆனால் ஒட்டுமொத்த மனுகுலம்னு பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த மனுகுலமும் என்ன பண்ணுது? அவர்கள் தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு தொடர் வினைச்சொல்லாக அது நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 57வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்துலேயும், சகரியா 12வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம், யோபு புஸ்தகத்தினுடைய 33வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம், என்னாகமும் 16வது அதிகாரத்தினுடைய 12வது வசனங்கள் போன்ற இந்த வசனங்கள் எல்லாம் இதை படைப்புவாதத்துக்கு அது ஆதரிக்கக்கூடிய ஒரு வசனங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி படைப்புவாதத்தை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நல்லா இது கவனித்து பார்த்ததுன்னா இந்த எல்லா வசனங்களும் ஏசாயா, சகரியா, யோபு, என்னாகமும் இந்த வசனங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களும் அதை படைப்புவாதத்துக்கும் பொருந்துகிற மாதிரி தெரியும், இனப்பெருக்கவாதத்துக்கும் அது பொருந்துகிற மாதிரி தெரியும். 2 வாதத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனங்களை போல தான் அது காணப்படும். வேதத்தின் பல பகுதிகள் சரீரம், ஆத்துமா போன்ற சொற்கள் அனைத்து மனுகுலத்திற்கும் அது உண்டானதுங்கிறத பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரீரம், ஆத்துமாங்கிறது எல்லாருக்கும் ஆனது அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாசிக்கும்போது அந்த வசனங்களில் நான் படைத்த ஆத்துமா என்று ஒரு சொற்றொடர் அங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போ நான் படைத்த மனிதன்கிற வார்த்தையிலையும் நம்ம அதையே மாற்றி நம்ம போடலாம். நான் படைத்த ஆத்துமான்னு சொல்லும்போது நான் படைத்த மனுஷன்னு அதை நம்ம சொல்லுவதற்கு எந்த விதத்துலையும் அது தவறானது கிடையாது. ஏன்னா ஆத்துமான்னு சொல்லும்போது அது மனுஷனுக்கு உண்டானது தான். அப்போ மனுஷன்னு நம்ம சொன்னோம்னாலும் அது இனப்பெருக்கவாதத்துக்கும் பொருந்தக்கூடியது தான். அப்போ தேவன் ஆத்துமாவை படைத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு படைப்புவாதத்தினர்கள் இந்த வசனங்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ அதை நான் படைத்த மனுஷன்னு நீங்கள் போட்டிங்கனாலும் அதுவும் பொருந்தக்கூடியது தான். அதே போல் நான் அவனுக்குள் மனிதனுடைய ஆத்துமாவை ஊற்றினேன்னு சொல்கிறார்.
அதையும் நாம் இந்த வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது அது இனப்பெருக்கவாதத்திற்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு காரியமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு வசனங்களாக தான் நாம் வாசித்த இந்த வசனங்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது. யோவான் 5வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், என் பிதா இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ என் பிதா இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்காருன்னா அவருடைய படைப்பு வேலைங்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி படைப்பு வாதத்தினர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வசனத்தை விளக்க அவங்க முயற்சிக்கிறாங்க. பிதாவானவர் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்காருன்னா அவர் படைப்பு வேலையும் இன்னும் செய்து கொண்டிருக்காருன்னு தானே அர்த்தம். அந்த வேலை உள்ளடக்காது அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம். அதற்கு பதில் என்னதுன்னா, ஆதியாகமத்திலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னதுன்னா, 6வது நாளிலேயே அவர் எல்லா படைப்பையும் அவர் முடித்துட்டு 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். படைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அப்போ தெய்வன் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கும் வேலை செய்கிறாருன்னு இந்த வசனங்கள் சொல்லுது அப்படின்னதுன்னா அதுக்கு வசனங்களுக்குள்ள நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். தேவன் வேலைங்கிறது வெறும் படைப்பு மட்டும் தேவனுடைய வேலை கிடையாது. மாறாக படைத்த அந்த படைப்பு எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிற தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கறதும் அது தேவனுடைய வேலை தான். அதே போல் அந்த தெய்வீகமான ஒரு மேலாண்மை, அது எல்லாவற்றையும் ஒரு மேலாண்மை செய்யணும், அதையெல்லாம் ஆளுகை செய்யணும், அதுவும் தேவனுடைய வேலை தான். அப்போ அது வேலை இல்லையா? அப்போ இந்த மாதிரியான வேலைகள், படைப்பு வேலை தேவன் முடித்துட்டாரு. ஆனால் தேவனுடைய வேலைங்கிற மற்ற வேலைகள், அவருடைய தெய்வீக ஒரு பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன், மனுஷனை அவர் பாதுகாக்கிறது, மனுஷனுடைய ஆத்மாவை பாதுகாக்கிறது போன்ற காரியங்களும், அதே போல் தெய்வீக மேலாண்மை, தேவன் எல்லாவற்றையும் அவர் மேலாண்மை செய்து எல்லாவற்றையும் அவர் கண்டு கொண்டிருக்காரு, எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளணும். இதுவும் தேவனுடைய ஒரு வேலையாக இவைகளும் காணப்படக்கூடியதாக இருக்குது. எனவே படைப்பினுடைய வேலைங்கிறது அது ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு காரியம். அப்போ படைப்பு மட்டுமே வேலை இல்லை, மேலாண்மை, பாதுகாப்பு போன்ற அனைத்து வேலையும் தேவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காருங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். எனவே நமக்கு வேதம் இத்தனை வசனங்களோட தெளிவாக என்ன சொல்லுது, இனப்பெருக்கத்தின் மூலமாக மனுஷனுடைய சரீரத்தோடு கூட மனுஷனுடைய படைப்பில் வேதாகமம் என்ன சொல்லுது, மனுஷனுடைய சரீரம் மற்றும் மனுஷனுடைய சரீரத்தோடு கூட ஆத்மா ரெண்டும் சேர்த்து தான் தேவன் படைச்சிருக்கிறாரு. சரீரத்திற்கு ஆத்மாவை தேவன் ஆதாமிற்குள்ளேயே கொடுத்துட்டார். ஆதாமிற்குள்ளேயே நம்முடைய ஆத்மாவெல்லாம் இருக்குது, சரீரமும் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் இனப்பெருக்கத்தின் மூலமாக தலைமுறைகளாக அது கடத்தப்பட்டு கொண்டே வருது. அப்போ தலைமுறையாக அது வருதுங்கும் போது நம்ம அதைய தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதை நான் சொல்லலை, மாறாக வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்வதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவசியம். அப்போ வேதம் இனப்பெருக்கவாதத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருக்குது, இனப்பெருக்கவாதத்தை போதிக்கக்கூடியதாக இருக்குது. இனப்பெருக்கவாதம்ங்கிறது அது வேத ரீதியான ஒரு காரியம். படைப்பு வாதமோ அல்லது முன்னிறுத்தல் என்ற வாதமோ அது வேத ரீதியானது அல்ல என்பதற்கு போதுமான சான்றுகள் வேதாகமத்தில் உண்டு. வேதாகமம் ஆதரிக்கக்கூடியது உண்மையான ஒரு காரியத்தை, சத்தியமான ஒரு காரியத்தை அது ஆதரிக்கிறது. எனவே நாம் இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ஒரு சத்தியங்களை நீங்கள் எல்லாரும் படித்து இன்னும் நீங்கள் இந்த வசனங்களோடு கூட நீங்கள் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் ஆவியாத்மாவையும் சரீரத்தையும் அவர் ஆதாமிற்குள்ளாகவே கொடுத்துட்டார். ஆதாமினுடைய ஆதி பாவத்தில் நம்ம எல்லாரும் காணப்படுறோம். ஆதாமினுடைய ஆதி பாவத்தின் மூலமாக வந்த மரணத்திலையும் நம்ம எல்லாரும் காணப்படுறோம். ஆதாமினுடைய ஆதி பாவத்தினால் வந்த அந்த தண்டனையிலையும் நம்ம எல்லாரும் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படின்னதுனா நமக்கு சரீரம், ஆத்மா எல்லாவற்றையும் தேவன் அந்த 6வது நாளில் படைக்கும் பொழுதே அது எல்லாவற்றையும் படைத்து தீர்த்துட்டார். இது எவ்வளவு பெரிதான ஒரு உண்மையான ஒரு சத்தியம், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே முதலாவது சான்று, முதலாவது ஆதாரமான ஒரு காரியம்,
ப்ரூஃப் என்னது அப்படின்னதுன்னா பைபிள் தான் ப்ரூஃப். இனப்பெருக்கவாதத்திற்கு பைபிள் தான் ப்ரூஃப். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.